மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதல் திருநாளிலே சபையிலே கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு வாழ்த்தி வணங்கி நான் வரவேற்கிறேன். I greet the congregation who have gathered here for this Resurrection Day service in the name of our Lord and Savior Jesus Christ. உலகத்திலே எத்தனையோ மகான்கள் வந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள், போனார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணுக்கு மண்ணாக போனார்கள். இயேசு கிறிஸ்துவோ அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். It's been said in the world there were a lot of people had come to the world and they have left the world. They were dead and they were buried in the mud. But our own Jesus Christ resurrected on the third day. உலக சரித்திரத்திலே இரண்டாக பிரித்த ஒரு பெருமை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மாத்திரமே இருக்கிறது. Our name of the Lord has a great pride in dividing the history of the world into two. அதற்கு மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், உலகம் முழுவதும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணினபடியினால் அப்படி செய்தார்கள் என்று. ஆங்கிலேயர் ஆட்சி போன பிறகும் உலக நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகும் எந்த நிலையிலோ அதை மாற்ற முடியாத எழுதினதே என்று இருக்கிறது. Many says that it's because of the British people is why the history of the world is being divided into two. But let me tell you very clearly, there were many people came into this world and many people have been here and they have left the world. It's not because of the Britain people, but it's completely only with the will of God. செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்துக்கு பிறகு திரு பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த டி ஜெயக்குமார் அவர்கள் மாற்றம் செய்தார். பொது ஆண்டுக்கு முன்பு பொது ஆண்டுக்கு பின்பு என்று மாற்றம் செய்தார். My beloved people, late former Jayalalitha passed away and after her days, it was from her party, it was Palanisamy who took over, and in this period, the minister who were related to the public relations minister, he renamed it as new and old. அது ஒரு வாரம் வரைக்கும் அந்த வண்டி ஓடிச்சு. அதுக்கப்புறம் அந்த வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. திரும்பவும் கிமு கிபி ஆஃப்டர் கிரைஸ்ட் பிஃபோர் கிரைஸ்ட் என்று மாற்றிவிட்டது. For some days it did work, but later it did not work. It continued to be considered as before Christ and after death. நான் அதை தீர்க்கமாக எனக்கு தெரிந்த IAS அதிகாரிகளிடத்தில் விசாரித்த போது, பாஸ்டர், அதை ஒருத்தரும் மாற்றவே முடியாது பாஸ்டர். உலகத்திலே கம்ப்யூட்டர்ல எல்லாவற்றிலேயும் கிமு கிபி தான் இருக்கிறது. பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் தான் இருக்கிறது. கிறிஸ்து சேகம் கிறிஸ்து பூர்வம் என்றுதான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். When I tried to inquire in detail about this to an IAS officer, he explained it very clearly, saying that in the system, in the computer, in all the records, it's been registered as before Christ and after death. It's BC and AD. அதை மாற்ற கை வைக்கிறவங்க எல்லாரும் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க என்பது அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. காரணம், அவர்கள் இந்த பூமிக்குரிய அறிவோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனை பற்றிய அறிவு இல்லாதபடியினால் அவர்கள் அப்படிதான் இருப்பார். Let me tell you one thing, these politicians do not have a knowledge regarding all these things because they belong to this world. They do not know who Christ is. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், அவருடைய மரணத்தை வைத்து அவர் உயிர்த்தெழுந்ததை வைத்து உலக சரித்திரத்திலே கம்ப்யூட்டர்ல அவர்கள் கணக்கு பார்த்த போது தெளிவாக தெரிகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பிறந்தார் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கு. The existence of Jesus Christ and his birth and his resurrection has been clearly explained to the world when they divided this and they realized it's before Christ and after death, which means Christ was born in this world and he lived and he was put to death and he resurrected. அந்த காலத்திலேயே அண்ணா காய்பா என்ற பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் சாஸ்திரிகளும் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுவை வைத்த கல்லறையிலே கல்ல புரட்டு வச்சு முத்திரை போட்டாங்க.
In those days, all the Pharisees and Sadducees and also Caiaphas and Hannah also was very sure about Jesus and they wanted to completely bind it, and that's the reason they rolled out a rock to cover the tomb of Jesus. அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது இந்த ஆரிய காய்பா அண்ணா என்று சொல்லப்படுகிற இந்த ஆரிய சமாஜம், அதாவது இந்த ஆசாரிய சமாஜம் அப்படியே நொறுங்கும்படிக்கு தேவன் அந்த கட்டுகளை அறுத்து உடைத்து கல்லை புரட்டி தள்ளி உயிரோடு எழுந்தார். All the dynamic control of all the priesthoods of Anna and Caiaphas all were shattered as soon as Jesus Christ was resurrected. இந்த வேத பகுதியிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று அங்கிருந்த தூதர்கள் சொன்னார். In book of Matthew chapter 28 verse 6, it says, he is not here for he is risen, as he said, come, see the place where the Lord lay. ஹலோ, எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? Are we all here? అందరూ ఇక్కడ ఉన్నారా? Praise the Lord. நல்லா கவனிக்கணும். நம்ம எப்பவுமே புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை தான் பற்றி நம்ம சிந்திச்சிருக்கிறோம். 2 நாளைக்கு முன்பு உட்கார்ந்து அப்படியே சிந்திக்கும் போது இயேசு உயிர்த்தெழுவார் என்று பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லி இருக்கிறது. அதை என் ஜனங்களுக்கு சொல்லி என்றால் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். We always have an understanding that the scripture talks about the resurrection only in the New Testament. It's definitely not that way. Couple of days ago, as I was sitting and meditating about what it is, that's when God revealed to me, it also mentioned in Old Testament. பழைய ஏற்பாட்டிலே முதலாவது இயேசு உயிர்த்தெழுவார் என்று முன்மொழிந்தவன் தாவீது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. The scripture clearly says that in the Old Testament, the first person to reveal about the resurrection of Christ was Psalmist David. உங்களுடைய ஞாபகத்திற்காக சொல்லுகிறேன், சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். For your understanding, let's turn to book of Psalms chapter 16 verses 10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர். For you will not leave my soul in Sheol, neither will you allow your Holy One to see corruption. பரிசுத்தவான்களின் அழிவை காண ஒட்டீர் என்றிருந்தால் அது இயேசு கிறிஸ்து அல்ல, பரிசுத்தவான்களை குறிக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். As it's mentioned here about the Holy One, it doesn't mean that it's about Jesus Christ, it's about all the Holy One. ஆனால் இந்த சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறார், பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். The psalmist clearly says that you will not allow your Holy One to see corruption. அடுத்த வசனம் பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. The next verse says, you will show me the path of life, in your presence is fullness of joy, at your right hand there are pleasures forevermore. இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஏற்கனவே சங்கீதக்காரன் பொற்பன சங்கீதம் என்ற பாட்டின் வழியாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். Here we could see the psalmist already revealed what the resurrection of Christ is going to be in book of Psalm. அதற்கு இணையாக சங்கீதம் 2 தாவீது இந்த சங்கீதத்தை பாடும்போது அவர் தெளிவாக சொல்லுகிறார். வாசிக்கலாம் 7வது வசனத்தை. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தரனை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று எழுதியிருக்கிறது. In reference to this verse, let's turn to Psalms 2 verses 7. It says, I will declare a decree, the Lord has said unto me, you are my son, this day have I begotten you. நீங்கள் என்னுடைய குமாரர்கள் என்று சொல்லவில்லை,
நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. The verse did not say about the sons, but it says, "You are my son, this day have I begotten you." The next verse says, "Ask of me, and I shall give you the nations for your inheritance, and the uttermost parts of the earth for your possession." மூல பாஷையிலே ஜெனிப்பித்தேன் என்பதற்கு அர்த்தம் சொல்லுகிறது உயிர்ப்பித்தேன் என்று சொல்லுகிறது. The meaning that's said in a different language, it's not about birth, it's about the resurrection. அவர் மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை உயிர்ப்பித்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகளிலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். We could also see in book of Acts chapter 13, it says very clearly about the sufferings that Jesus took on him for us, it's mentioned. மரண உபாதைகளின் கட்டுகளை அறுத்து இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார் என்று அப்போஸ்தலர் நடபடிகளிலே சொல்லுகிறது. It says very clearly that Jesus was delivered from all the struggles and obstacles caused of death. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார். My beloved children of God, we have to understand that God rose Jesus Christ back from death. இந்த சங்கீதம் 2வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 7வது வசனத்தின்படி இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசையாதபடி அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று இந்த சங்கீதத்திலே சொன்னதை மறுபடியும் இங்கே வழிமொழியப்படுகிறது அப்போஸ்தலர் நடபடிகளிலே. My beloved people, it's very important for us to understand that every verse as it's paired in a different place. As it's said in Psalm, I would like to highlight from book of Acts chapter 2 verses 24. It says, "Whom God has raised up, having loosed the pains of death, because it was not possible that he could be held by it. For David spoke concerning him, I foresaw the Lord always before my face, for he is on my right hand, that I should not be moved." இது கொஞ்சம் கருகலான ஒரு சம்பவம். எனக்கு புரிந்து கொள்வதற்கே நான் 16 மணி நேரம் எனக்கு பிடித்தது. It's a quite critical scenario. It took 16 hours for me to understand. திரும்ப எடுத்து அங்க இங்க பரட்டி அப்படி இப்படி எடுத்து சிந்தித்த போது எனக்கு மனசுல பளிச்சென்று ஒரு வெளிச்சம் அடித்தது. மரண உபாதைகளின் கட்டை தேவன் அவிழ்த்தார், இயேசுவை உயிரோடு எழுப்பினார், இயேசு என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்ற தாவீது சொன்ன அந்த சங்கீதத்தை இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திலே வழிமொழியப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மரண உபாதைகளின் கட்டை தேவன் அவிழ்த்து அவரை வலது பாரிசத்திலே வைத்திருக்கிறார். I had to go back and forth to check what it is and to understand it in depth. But I would tell you very clearly, when the psalmist could say so much, it has been acknowledged in book of Acts chapter 2 verses 24 that whom God has raised up, having loosed the pains of death, because it was not possible that he should be held by it. இவைகள் வேதத்தை நன்றாய் படிக்கிறவர்களுக்கோ வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு விளங்குமே தவிர மற்றவர்களுக்கு விளங்குவது மிகவும் கடினமான ஒன்று. It's easy to relate to it and to understand for the people who regularly meditates the scripture, and it's going to be really hard for the people who don't do it. சங்கீதம் 22 நீங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். முழுக்க இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மரணத்தை உத்தரிப்பார். அவர் 4வது வார்த்தையாக ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானி என்று சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே இருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சங்கீதம் 22 தெளிவாக திருஷ்டாந்தமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மாறாத ஒரு பிரமாணமாக இருக்கிறது. If you could get back to your houses and read
Psalm 22 thoroughly, you would understand what are the difficulties Jesus faced as he was led to crucifixion. And how did he pronounce Eli, Eli, lama sabachthani, which says, Lord, Lord, why did you forsake me? பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்மொழியப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அது வழிமொழியப்பட்டிருக்கிறது. In the Old Testament, the resurrection of Jesus Christ was prophesied, but in New Testament it was acknowledged. எனக்கும் தமிழ் தெரியும் நம்புறேன். நல்லா நீங்க கவனிக்கணும். இது சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே 3 இடங்களிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலை அச்சு அடையாளங்களோடு புட்டு 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 வைத்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதை தேவன் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். My beloved people, here we could see the psalmist clearly declares about the resurrection of Christ in 3 places in book of Psalm, and the same has been reflected in book of Acts, and this is something very clear to understand and realize that Jesus Christ has risen. வேதத்திலே தேடி வாசித்து பாருங்கள், ஜோடி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் 2 வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். காரணம் என்னவென்றால், ஒரு சாட்சி 2 சாட்சி ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறது. My beloved people, as we all know, there wouldn't be a verse without a pair in the scripture. In the entire scripture, if you were to see, every verse has its own pair because it has to be confirmed and acknowledged by one another. நான் ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் அழுதிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய உதடுகளில் ஜனங்க அறிவை தேடுவார்களே, நான் தேவனுடைய சேனைகளின் தூதன் என்று நீங்க மல்கியா 2:7 சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கு அந்த அளவுக்கு ஆங்கிலத்திலே படிப்பறிவில்லை, தமிழிலேயும் எனக்கு படிப்பறிவில்லை, தெலுங்கிலேயும் படிப்பறிவில்லை என்று நான் பல முறை அழுதிருக்கிறேன். ஆவியானவர் இந்த காரியங்களை உட்கார வைத்து சொல்லிக் கொடுக்கிறார். My beloved people, I have meditated, I have cried in the presence of the Lord many a times, referring to Malachi chapter 2 verses 7. For the priest's lips should preserve knowledge, and they should seek the law from his mouth, for he is the messenger of the Lord of hosts. Being a messenger of Lord of hosts, I have equal responsibility when people look for knowledge in my lips, and how do I really go about it? That's when the Holy Spirit made me understand and realize what it is and help me to get through it. மாடு மடமடமடவென்று பிள்ளை மேய்ந்து விடுகிறது, ஒரு இடத்துல படுத்துக்கொண்டு 2வது இறைப்பைக்கு கொண்டு வருகிறது, அங்கே இருந்து அது மென்னு மறுபடியும் 3வது இறைப்பைக்கு கொண்டு போகிறது, 3வது இறைப்பையிலிருந்து கொண்டு வந்து மென்று 4வது இறைப்பைக்கு அனுப்புகிறது, அங்கே இருந்து குளுக்கோஸாக சக்கையாக பிரிகிறது. It's quite difficult for me to explain the entire thing. I would tell you, the cow intakes of food, it goes and fed itself, and it takes multiple times, it takes a lot of time to sit and chew multiple times and get digested, and it does what it actually has to do, and that's when the nutrients and the other things get separated. அதே போலதான் நாமும் வேதத்தை வாசிக்க வேண்டும், திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும், முன்னும் பின்னும் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இந்த காரியங்கள் வெளிப்படும். Likewise, it's very important for us to read the scripture many a times. We have to read it back and forth to understand many secrets, hidden secrets in the scripture. அப்படிதான் ஒரு முறை ஒரு ஊழியக்கார் வந்தார். பாஸ்டர், நீங்க தான் கன்வென்ஷன்ல பேச முடியுமா? நானும் பேசுவேன்னாரு. நான் சொன்னேன், அவருக்கு தயவு செஞ்சு பேசுங்க அப்படின்னு 2வது நாள் கன்வென்ஷன்ல அவரை அறிமுகப்படுத்தி பாஸ்டர் கிட்ட சொல்லி முன்ன விட்டேன். அவர் போய் பைபிள் திறந்துட்டு வச்சுட்டு இந்த அதிகாரத்தை படிங்கன்னு சொல்லிட்டு திரும்ப 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 சொல்லிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வந்துட்டார். Once I had to attend a convention, I was a preacher there. That's when a pastor who I took along asked me, can I also not preach? Why it's only you and always preaching? So I told him, please go ahead and preach. I spoke to the pastor who had invited me and gave him an opportunity to preach, but he took a chapter from the scripture and he read it back and forth, and he was continuously doing it without giving any explanation to it. உலக பிரகாரமான படிப்பறிவை வைத்துக் கொண்டு வேதத்தின் ஆழத்திலே போக முடியாது. வேத அறிவை கொண்டுதான் வேதத்தின் ஆழங்களை நாம் தியானிக்க முடியும், சிந்திக்க முடியும். With the knowledge that's given in the word that we got by our education wouldn't really help us to get into the deep
understanding of the scripture, if we have to get deep into it, if we have to understand the depth of the scripture, it's important for us to have a knowledge from God. வேதத்தை அறிவது சாத்தியமற்றது என்று நீங்கள் நினைக்கலாம். நான் தைரியமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், வேதத்தை நெடுகவே படித்து அதில் பழகினவர்களுக்கு எல்லாம் சாத்தியமே. You may feel that it's really hard for one to understand and gain knowledge over the scripture, but let me tell you, whoever reads the scripture and meditates on it regularly, it's simple and easy. இன்னொரு இடத்துல கூட அப்போஸ்தலர் நடபடிகளிலே தாவீது சொன்னதை வழிமொழிகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அங்க தெளிவாக தெரியும். If you could turn to the book of Acts, chapter 13 verses 30 to 37, this completely acknowledges the prophecy that was said by David. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்கள் வாசித்தால் நேரமாகும். தேவனோ அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார், தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரனை இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிக்கப்படாதபடிக்கு அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றியிருக்கிறார். அன்றியும் நம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். Let me read it for you. But God raised him from the dead, and he was seen many days of them who came up with him from Galilee to Jerusalem, who are his witness unto the people. And we declare unto you glad tidings, how the promise which was made unto the fathers, God has fulfilled the same unto us, their children, in that he has raised up Jesus again, as it is also written in the 2nd Psalm, You are my son, this day have I begotten you. And as concerning that he raised him up from the dead, now no more to return to corruption, he said in this way, I will give you the sure mercies of David. Therefore, he says also in another psalm, You shall not allow the Holy One to see corruption. For David, after he had served his own generation by the will of God, he was laid with his fathers and saw corruption. எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். My beloved people, secondly, let's turn to the book of Isaiah, chapter 53, verses 10 to 12. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says, Yet it pleased the Lord to bruise him, he has put him to grief. When you shall make his soul an offering for sin, he shall see his offspring, he shall prolong his days, and the will of the Lord shall prosper in his hand. He shall see the travail of his soul, and shall be satisfied. By his knowledge shall my righteous servant justify many, for he shall bear their iniquities. Therefore will I divide him a portion with the great, and he shall divide the spoil with the strong, because he has poured out his soul unto death, and he was numbered with the transgressors, and he bore the sin of many, and made intercession for the transgressors. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு
நம்மை கண்டு அவர் நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். The 10th verse says about how the crucifixion went through, and it says he made his soul an offering for sin, and the days of his shall prolong, and he will do the will of the Lord, and whatever he does would definitely prosper. இயேசு இந்த உலகத்திலே தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி மனுஷர்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து அவர்களுடைய பாவங்களை தாமே சுமந்து சிலுவையிலே பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமங்களுக்கு மேலாக வானோர், பூதலத்துள்ளோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த நாமம், வல்லமையுள்ள நாமம். இந்த நாமத்தை சொல்லுகிற எல்லாருக்குள்ளும் உயிர்த்தெழுதலின் வல்லமை விளங்கும். The scriptures clearly explains us that he poured out his soul unto death, and he was considered as a transgressor just for the transgressors, and he was surrendered. He was put to death with the intercession of the transgressors. Let me tell you, beyond all the name that's given to everyone in the world, the name that is given to Jesus Christ is exalted and has been exalted, and because he was put in a place of a transgressor and he took every pain just for us. He bore everything for us, and he was crucified, and the third day he rose again. He is in the right hand of the Father. பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா முன்மொழிந்ததை புதிய ஏற்பாட்டிலே ரோமாபுரி சபைக்கு பவுல் எழுதும்போது வழிமொழிகிறதை நாம் பார்க்க முடியும். As we read just now from the book of Isaiah, that's the prophecy that was said by Isaiah. The same prophecy is being acknowledged, and it's been brought into existence in the book of Romans chapter 4 verses 25. பாருங்க, 24வது வசனம் 25வது வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். The last two verses it says, but for us also, to whom it shall be imputed if we believe on him that raised up Jesus our Lord from the dead, who was delivered for our offenses and was raised again for our justification. அப்படியே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். I would like to introduce a verse from 1 Corinthians chapter 15 verses 4. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து தேவாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். It says, and that he was buried, and that he rose again the third day, according to the scriptures, and that he was seen of Cephas, then of the 12. Who is this Cephas? Pedro. Who is this Cephas? It's Peter. Hallelujah. 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 இயேசு பேதுருவுக்கு தரிசனமானார் உயிர்த்தெழுந்த பின்பு. It's clearly understood that Jesus revealed himself to Peter after his resurrection. அதே போலதான் சபையிலே கூட கர்த்தருக்காக அவமானப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு ஊழியத்திலே நிக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் முதலிடம் கொடுப்பார். Likewise in the church, whoever submits themselves, humbles themselves for God and ready to accept the shame, accept all the kind of betrayals coming towards them and ready to tolerate anything, those people will be prioritized in the church. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13லிருந்து 19 வரைக்கும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். My beloved people, I would like to read from 1 Corinthians chapter 15 verses 13 to 19. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே.
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திர நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோர்ந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பெயரானால் மனுஷரால் மரணம் உண்டானது போல மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். My beloved people, let me read it for you. But if there be no resurrection of the dead, then is Christ not risen. And if the Christ be not risen, then is our preaching vain, and our faith is also vain. Yeah, and we are found false witness of God, because we have testified of God that he raised up Christ, whom he raised not up. If so, be that the dead rise not. For if the dead rise not, then it's not Christ raised. And if Christ be not raised, your faith is vain, you are yet in your sins. Then they also who are fallen asleep in Christ have perished. If in this life only we have hope in Christ, we are of all men most to be pitied. But now is Christ risen from the dead and become the first fruits of them that slept? For since by man came death, by man came also the resurrection of the dead. For as in Adam all die, even so in Christ shall all be made alive. இயேசு உயிர்த்தெழுந்தார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe Jesus was இந்த resurrected? உயிர்த்தெழுதலை தைரியமாய் திஷ்டாந்தப்படுத்துவேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? How many of you could say that you would declare the resurrection of Christ with courage? ஆனா ஒரு ஆத்மாவை கூட சபைக்கு கொண்டு வரலையே. But we have not brought a single soul to the church yet. அப்போஸ்தலர்கள் சீடர்கள் இயேசுவை உயிர்த்தெழுந்தார் என்று திஷ்டாந்தப்படுத்தினார்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்னு பைபிள் சொல்லுது. The scripture says the apostles and disciples declared the resurrection of Christ, and they brought the people to the church. உங்கள் மூக்கு உடைபடுவதற்காக நான் சொல்லவில்லை. நீங்கள் உத்வேகம் அடைந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை பகிரங்கமாய் பேசி அவருடைய நாமத்தை ஜனங்களுக்கு அறிவித்து நீதியின் பக்கமாய் ஒரு கூட்டத்தை திருப்ப வேண்டும் என்றது என்னுடைய கர்ப்ப வேதனையாயிருக்கிறது. I'm not telling to insult you. I'm just saying this so that you get boosted in spirit and declare the resurrection of Christ and tell about the Christ to the people and turn many souls into Christ for his glory. சிலருடைய மைண்ட் வாய்ஸ் கேக்குது. நாங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க ஐயா. அப்ப நீங்க சொல்லும் போதே ஒரு முடிவோடு தான் சொல்றீங்க. நம்ம சொல்லுவோம் பாஸ்டருக்காக, ஆனா அவங்க கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நம்ம அவங்க முதல்ல அவிசுவாசத்தோடு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி போய் சொன்னா அவங்க எப்படி கேட்பாங்க? நான் சொன்னதை கண்டிப்பாய் கேட்பார்கள். என் சாட்சியாகமும் வேதாகமும் அவர்களை மீட்டெடுக்கும் என்ற தைரியமும் உறுதியும் திராணியும் உள்ளவர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்தி ஆத்ம ஆதாயம் செய்ய வைப்பார். Many people are thinking, I could hear your mind voices saying that how much we talk about Jesus, how much we declare the resurrection, people are not ready to accept. When you have a mindset that people wouldn't listen to you and they will not be ready to accept, then there's no point in talking to them about it. Change your mindset. You're not doing it for pastor's sake, but all of you are thinking that you have to do something for pastor's sake. Definitely not. You have to do for the glory of the Lord, to declare the resurrection and make people walk in the path of righteousness so that they would also be delivered as we are. இமான் பாஸ்டர், இங்க கவனிங்க பாஸ்டர், குழந்தைய கொஞ்சம் நேரம் இல்லை பாஸ்டர், குழந்தை கொஞ்சத்துக்கு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க பாஸ்டர், வசனத்தை கவனிங்க பாஸ்டர், எதிர்காலம் உங்களை நம்பி இருக்கிறது. Translate பண்ணுமா? பண்ணவா? Brother Iman, please listen to the word of God. You can play with your child later. அநேக நேரங்களிலே பிரசங்க டைம் எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறி விடுகிறது.
ஆமா, கைப்பிள்ளை என்ன பண்ணணும், பாக்குறவங்க எல்லாம் எடுக்கணும்னு நினைப்பாங்க. சபையில வந்துதான் இத்த நோன்றது, அத்தை கொஞ்சறது, இத்த கொஞ்சறது, முத்தம் கொடுக்கிறது. இது ஒழுங்கினம். அந்தந்த பிள்ளைங்களை அந்தந்த தாய் வச்சு பராமரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. To maintain the discipline of the church, I request all the parents to adhere to the timing and adhere to the discipline. என்னம்மா கரெக்டாமா நான் சொல்றது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். மூன்றாவது சம்பவமாக ஓசியா இயேசுவின் உயிர்த்தெழுதலை முன்மொழிந்திருக்கிறார். Thirdly, we could see Hosea has prophesied about the resurrection of Christ. வாசிக்கலாம். ஓசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். Let's turn to book of Hosea chapter 6 verses 2. 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். It says, after 2 days will he revive us, on the third day he will raise us up, and we shall live in his sight. பழைய ஏற்பாட்டிலே பெரிய தீர்க்க தரிசனங்கள் 5 இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? In the Old Testament there are 5 big prophecies book. அந்த 5 பெரிய தீர்க்க தரிசனங்களை தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், என்னம்மா யோவேலா. இங்க வாய அவன் வாயிலே குத்துறேன். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், दानियेल, पुलंबल। क्या बात करेगा? हाँ, बाइबल स्टडी अच्छा का पढ़ता नहीं पढ़ता। अंजी ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். So there are 5 big prophecies book that's given in the scripture. Let me explain it to you. One is Isaiah, second Jeremiah, third Lamentations, fourth is Ezekiel, and fifth is Daniel. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே சிறிய தீர்க்க தரிசனங்கள் 12 இருக்கிறது. In the Old Testament, நியூ டெஸ்டமென்ட் இல்லமா, சிறிய தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே. In the Old Testament there are small prophecies book. சாரிமா, ஆணைக்கும் அடிசரக்கும். பழைய ஏற்பாட்டிலே சிறிய தீர்க்க தரிசனங்கள் 12, ஓசியாவில் ஆரம்பித்து மல்கியாவிலே முடியுது. There are 12 small prophecies book in the Old Testament which starts from Hosea and ends with Malachi. இப்ப யாரையாவது எழுப்பி பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகங்களையும் மனப்பாடமா சொல்லுங்கன்னு சொல்லலாம் தோணுது. Now I feel like asking someone to recite the books of Old Testament. ஜோயல் பாஸ்டர் பாக்குறாரு, நான் பார்த்து படிச்சிடறேன் மாமான்றார். Pastor Joel says I could read it looking at the book. மனப்பாடமா சொல்லணும். 66 புஸ்தகங்களையும் சொல்லணும். சின்ன பிள்ளைங்க சொல்லி இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த வேதத்திலே நமக்கு ஒரு தெளிவு உண்டானால்தான் வருகிற காலங்களிலே எல்லாரிடத்திலும் நாம் என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நின்று போராட முடியும். My beloved children of God, only when we receive a clarity in the books given in the scripture, we would be able to face the world with great courage. எனக்கு அன்பானவர்களே, ஓசியா அழகாய் சொல்லுகிறார், 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. My beloved people, Hosea explains very clearly, after 2 days he will revive us. இங்கே நம்மை என்று சொல்லுகிற வார்த்தை எதை காட்டுகிறது என்றால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. The word that says us resembles the Father, the Son and the Holy Spirit. இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்திலே பிதாவை பார்த்து சொல்லுகிறார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மோடு இருக்கும்படிக்கு இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் சொல்லுவார். My beloved people, in the Gospel book of John, in 17th chapter, Jesus says very clearly, he prays unto the Father saying that as we are one, I would expect the people along with me also to be one. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற அதிகாரம் உடையவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இருக்கிறார் என்பது வேதத்தின் தெளிவு. The scripture clearly tells us that only Jesus has the power to say and declare that
he can bring people to life. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்திருக்கிறதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறாரோ அப்படியே மற்றவர்களையும் உயிர்த்தெழ செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவும் அதிகாரம் பெற்றிருக்கிறார். My beloved people, which means that as Jesus has the power to be resurrected, likewise he has the power to bring people who were dead to be resurrected. ஆகவே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Therefore, if you know who the Son is, you shall be delivered, and when you know the truth, you shall also be delivered. ஆகவே ஓசியா சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்து இரண்டாவது நாள் உயிரோடு எழுந்திருக்க பண்ணினார், மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார். மூன்றாம் நாளில் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து முதல் வருகை, இரண்டாம் வருகை, மூன்றாவது நாள் என்பது பகிரங்க வருகையிலே இயேசு கிறிஸ்து எல்லாரையும் எழுப்புவார். அதாவது நீதிமான்களையும் எழுப்புவார், அநீதிமான்களையும் எழுப்பார். இயேசுவை தரிசிக்க உயிரோடு இருந்து பரிசுத்தமாய் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். எல்லாரும் எழுந்திருந்து வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். நியாயம் விசாரிக்கப்படும். செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் எப்படி பிரிக்கப்படுகிறதோ அப்படி உலகத்திலே நீதிமான்களையும் அநீதிமான்களையும் கர்த்தர் பிரிப்பார். My beloved people, Hosea says here very clearly, after 2 days he will revive us, and on the third day he will raise us up. The third day symbolizes the third coming of Jesus, the grand coming of Jesus, where all the dead, whoever is good, whoever is bad, just or unjust, righteous or who has lived their life without righteousness, shall all be risen, and they'll be put in front of the white throne for judgment. நான்காவதாக யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகம். பழைய ஏற்பாட்டிலே சிறிய தீர்க்க தரிசனங்களிலே ஒரு தீர்க்க தரிசனம் யோனா. அதிலே 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இந்த யோனா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சுவிசேஷ புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. My beloved people, thirdly, I would like to highlight from book of Jonah, chapter 1, verses 17, which says, Now the Lord had prepared a great fish to swallow up Jonah, and Jonah was in the belly of the fish 3 days and 3 nights. This signifies Jesus, who was crucified and put to death and was buried for 3 days, and Jonah symbolizes Jesus before his coming. அமித்தாயின் குமாரனாகி யோனாவை விழுங்கும்படிக்கு கர்த்தர் ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டிருந்தார். God had instructed a big fish to swallow son of Amittai, this Jonah. பிதாவின் ஒரே பேரான குமாரனும் பூமியிலே 3 நாட்கள் இருந்தார். The son of the father was also in this world for 3 days. யோனாவை விழுங்குகிறதற்கு மீன் இருந்தது. இயேசுவை அடக்கம் பண்ண வைப்பதற்கு பூமியிலே பெரிய கல்லறை இருந்தது. To swallow Jonah, a fish was instructed, but to put Jesus in a place, a big tomb was constructed. அதைதான் மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து வழிமொழிகிறார். The same thing has been acknowledged in book of Matthew chapter 12. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். In the 40th verse it says, Far as Jonah was 3 days and 3 nights in the belly of great fish, so shall the Son of Man be 3 days and 3 nights in the heart of the earth. சிலர்லாம் இப்படி சொல்லின்னு இருக்கிறீங்க, வந்தமா பிரசங்க எதனா ஒண்ணு பண்ணாரா, கேட்டமா, சீக்கிரமா போனோமா, ஆக்கி தின்னமா, அடுப்புல தண்ணி ஊத்தணுமான்னு இல்லாம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இன்னும் இப்படி அறுக்கிறாரேன்னு பேசுகிற உள்ளத்துல நினைக்கிற சவுண்ட் எனக்கு கேக்குது. I could understand and realize that many people are thinking that as we come here, it's the duty of the pastor to preach a word of God, and then we get back to the houses, eat and sleep. But I'm not sure why he's talking about the Old and New Testament. உங்களுக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு தெளிவு
உண்டாக வேண்டும் என்பதற்கு தான் 16 மணி நேரம் பிரயாசப்பட்டு இந்த வார்த்தைகளை எடுத்து வைத்திருக்கிறார். For your understanding, for your betterment, and for your clarity about the resurrection of Jesus Christ, I took 16 hours to meditate in the presence of the Lord and bring you this sermon. மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தார், இயேசு கிறிஸ்துவோ பூமியின் இருதயத்திலே 3 நாட்கள் இருந்தார். As the scripture clearly says here, Jonah was in the belly of a fish for 3 days and 3 nights. Likewise, Jesus was in the heart of the earth for 3 days and 3 nights. யோனாவை எப்படி மீன் கரையிலே கட்டிவிட்டதோ, இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து தேவன் எழுப்பி விட்டார். How the fish just puked out Jonah on the land, likewise Jesus resurrected Christ from the dead. அப்போ இந்த 3 நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆண்டவராகிய இயேசு? What did Jesus do all these 3 days? அவர் பாதாளத்திலே இறங்கினார், காவல்ல வைக்கப்பட்டிருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். எப்போ? நோவாவின் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலம் வரைக்கும் மரணத்திலே வைக்கப்பட்டிருக்கிற பாதாளத்திலே, பாதாள சிறையிலே இருக்கிற அழிவுக்கு நேராய் இருக்கிறவர்களுக்கு வலு சர்ப்பத்தின் தலையை, பிசாசை நசுக்கி அவர் உயிரோடு எழுந்தார். வேத வாக்கியம் நிறைவேறும்படியா. As we all have death after he was buried, let me tell you very clearly, he was there midst of the souls that was present in the torturous, and explained the deliverance of the world, and explained what is holiness according to the scripture, and God preached to the souls is what it said in the scripture. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய ஜனங்களே, நாம் வேத வசனங்களின் அடிப்படையிலே தான் ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். My beloved children of God, to you all who are listening unto me, let me tell you, we are meditating only based on the scripture. காரணம், எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 7வது, 8வது, 9வது, 10வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். Let's turn to the book of Ephesians chapter 4. Galatians near Ephesians. Let's turn to the book of Ephesians chapter 4 verses 7 to 9. It says, "But unto every one of us is given grace according to the measure of the gift of Christ. Therefore he says, when he ascended upon high, he led captivity captive and gave gifts unto no men. Now that he has ascended, what is it part? He also descended first into the lower parts of the earth." ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து யோபு தைரியமாக திஷ்டாந்தமாக சொல்லுகிறார். யோபு தீர்க்கதரிசி அல்ல, அவர் சரித்திர புஸ்தகமானவர். My beloved people, fifth, we could see from the book of Job, he is saying he declares the resurrection of Christ very clearly. 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் உங்களுக்கு விளங்கும். என் மீட்பர், who is மீட்பர்? Jesus is மீட்பர். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசியினால் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகின்றது. Let's turn to book of Job chapter 19 verses 25 to 27. For I know that my Redeemer lives, and that he shall stand at the latter day upon the earth. And though after my skin is thus destroyed, yet in my flesh shall I see God. And it says, whom I shall see for myself, and my eyes shall behold, and not another, though my heart be consumed within me. இயேசு கிறிஸ்து மீட்பர்.
அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை யாரும் மறிக்க வைக்க முடியாது. பாவத்திற்காக ஒரு தரம் நமக்காக அடிக்கப்பட்டு அவர் ஜீவனை மரணத்திலே ஊற்றி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் எழுந்தார். பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். எப்படி? பூமியின் மேலே வந்து நிற்பார். ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்பார். ஒலிவ மலை 2ஆக பிளக்கும். My beloved people, as we all know, Jesus Christ is our Redeemer. He is the Redeemer who came to redeem all of us from our sins. He came to this world, He was crucified, He was buried, got resurrected, and He seated at the right hand of the Father. He is going to come soon. He will descend on the Mount Olive, and the Mount Olive will be split into two, and there everything begins. 2ஆக பிளக்கும் போது தண்ணீர் இல்லாத, நதி இல்லாத, சமுத்திரம் இல்லாத எருசலேமுக்குள்ளே கடல்ல இருந்து தண்ணீர் உள்ளே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. When the Mount Olive departs into two, we could see the place where there is nothing. It's dry land. There is no water. There is no valley. There is nothing. But it said that from the ocean, every water shall pass through Jerusalem. முதல்ல அணை கட்ட முடியும் என்று கற்றுக் கொடுத்தவர் எசேக்கியா ராஜா. அவர் அணையை கட்டி எருசலேமுக்குள்ளே தண்ணீரை கொண்டு வந்தார். We all know the first person to help us reveal that a dam can be constructed was King Ezekiel, and he brought the waters into Jerusalem. இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேலே வந்து நின்றவுடனே ஒலிவ மலை 2ஆக பிளக்கும். சமுத்திரத்தின் தண்ணீர் எருசலேமுக்குள்ளே வரும். It's very important for us to understand the subject. As Jesus descends on the Mount Olive, it will be divided into two, and the waters from the sea would part through Jerusalem. இப்ப நான் அதுக்குள்ள போனா மணி 2 ஆயிடும். பரவாயில்லையா? சரி, நான் இப்போ தடை பண்ணிக்கிறேன். இப்ப 6வதாக நான் சொல்லிவிடுகிறேன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். As a 6th part, let's turn to book of Daniel, chapter 12, verses 2. அடுத்து பூமியின் தூளியிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். And many of them that sleep in the dust of the earth shall awake, some to everlasting life, and some to shame, and some to everlasting contempt. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஒரு திருஷ்டாந்தத்தை பழைய ஏற்பாட்டு பெரிய தீர்க்க தரிசனங்கள்ல 5வது தீர்க்கதரிசியாகிய தானியேல் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். My beloved children of God, here we could see the 5th big prophecy. Daniel has declared the resurrection of Christ in the book chapter 12. நித்திரை பண்ணுகிறவர்களிலே அநேகர் எழுந்திருப்பார்கள். அதில் முதற் பெயரானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. It says, many of them shall sleep in the dust of the earth and shall awake, but one that gives everlasting life is Jesus Christ. ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுத திருநாளிலே உங்களை பார்த்து கேட்டுக்கொள்ளுகிற, உங்களுக்கு முன்னாலே வைக்கிற வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்கள் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்பது. And on this day of resurrection, a verse that says very clearly unto you for your wellness and for your righteous life is the 3rd verse, and they that are wise shall shine as the brightness of the firmament, and they shall turn many into righteousness as the stars forever and ever. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் இந்த ஊழியம் செய்ய வேண்டும். Whoever believes truly Jesus was in this earth and he was crucified, buried and resurrected, and he is going to come again. He has redeemed us for all our sins. Whoever believes this can do this ministry further.
சபையிலே வந்து உட்கார்ந்து புது பாய்களை தேய்ச்சி கிழிச்சிட்டு ஆமென் அல்லேலூயான்னு சத்தம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் சோற தின்னுட்டு விதி வந்தா வெந்ததை தின்னுவோம், விதி வந்தா சாவோம் என்பது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவன் என்பவன் கர்த்தருக்காக தன் ஜீவனையும் பணயம் வைப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். My beloved people, to lead people into righteousness, to bring many people into the world of light, God has prepared us. It's not that we just come to the church, worship Him, just get back to the houses and do the regular duties. It's not something God wants us to do, but God wants us to declare the righteousness, declare the light, declare the redemption, and this is what God expects us to do. அன்பானவர்களே, மாதம் முழுவதும் நீங்கள் வேலை செய்தால், நீங்கள் வேலை செய்கிற அரசாங்கமோ அல்லது தனியார் துறையோ உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது. அதே போலவே என் இயேசுவுக்காக அநீதிமான்களை நீதிமான்கள் ஆக்குகிற நட்சத்திரங்களை போல நீங்கள் இருப்பார்களானால் உங்களுக்கு தேவன் ஒரு மிகுந்த பலனை பரலோகத்திலே வைத்திருக்கிறார், பூலோகத்திலே வைத்திருக்கிறார் என்பது தெளிவு. My beloved people, as when we work with loyalty, when we work with great hardship in our workplaces, could be a government or a private sector, whatever it is, they would reward you when the time permits. Likewise, when we work for Lord Jesus and when we turn many unjust people into just, and when we declare the righteousness and the redemption of sins, definitely a greater reward is waiting for us, and that will be given to எல்லாரும் us. என்ன கவனிங்க, ஈய கவனிச்சுக்கணும், கொசுவை கவனிச்சுக்கலாம் இருக்காதீங்க. வசனத்தை கவனிங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள், அவர்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்பது வேதம் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறது. நிதர்சனமாய் அது நிறைவேறுகிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற தைரியம் உள்ளவர்களாய், பலன் உள்ளவர்களாய், கிருபை பெற்றவர்களாய் புறப்பட்டு போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். My beloved people, understand and realize very clearly that we are called to declare the redemption and bring many souls into the light of God. And let me tell you, when we understand this and put an effort to save many souls, definitely we would be counted as a precious one in the hands of the Lord. Let's go back to our houses with this understanding and get ready, get prepared to save many souls. God bless you. உங்கள் நேரம் வந்து விட்டது என்பதை நான் எப்படி அறிகிறேன் என்றால், சிலர் பைபிள்ல ஜிப்பு போடுகிறதை பார்க்கிறேன், பைபிள் எடுத்து பையில வைக்கிறதை பார்க்கிறேன். ஆகவே நான் முடிக்கிறேன். How do I understand your time has come? It's because I could see many of them are closing your Bible, many of them are putting your Bible into your bag. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. Hold on to your neighbors and say, தண்டசோறு தின்னுட்டு அழிவுக்கு எத்தனமான பாத்திரங்களாக அல்ல, கர்த்தருடைய கரத்திலே பயன்படுகிற கிருபா பாத்திரங்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.